தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். துன்பப்பகுதியை இங்கு பங்குனி உத்தரத்தை ஒட்டி விசேஷமான முறையில் மாலை சுவாமிக்கு இந்த ஊரில் தான் அதற்கென்றே தர்மம் இருக்கு, யாரோ நல்லா வேண்டி வச்சிருக்காங்க. அதுபோன்று துன்பப்பகுதியை மாலை எல்லாம் கட்டி அந்த விசேஷமான உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புண்ணியமான நாளிலே இந்த பங்குனி உத்தர திருவிழாவை பற்றி மகாகவி காளிதாசர் அந்த குமார சம்பவம் என்கிற அந்த அவருடைய காவியத்திலே விசேஷமாக வர்ணித்திருக்கிறார். மைத்திரே முகூர்த்தே சசராஞ்சலேன யோகம் கதாசு உத்தர பங்குனீஷு என்பதாக பங்குனி உத்தர திருவிழாவை எப்படி கல்யாண சுவாமிக்கு நடந்தது அந்த வைபவத்தை எல்லாம் வைபவம் என்று அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அத்திரி வரதர் வைபவம் இங்கு நடைபெற்றது காஞ்சிபுரத்தில். இந்த முதலியார் சமூகத்தினுடைய வளர்ந்தேடும் விழா வைபவமானது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்து சமயத்திலே பல்வேறு சமூகங்கள் நம்முடைய பாரம்பரியமான முறையில் நம்முடைய பக்தி மார்க்கத்தை, ஆஸ்தீகத்தை, கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் இந்து மதத்திலே அனைவரும் சுமூகமாக இருந்து வருகிறார்கள். சமூகம் பலது, ஆனால் சுமூகமானது. பிள்ளையாருடைய அர்ச்சனையிலே முதல் பேரே சுமுகாய நமகா ஏகதந்தாய நமக. முதல் பேர் பிள்ளையாருக்கு பேர் சுமுகம். எல்லாரும் சுமுகமாக இருக்கும் பொழுது உலகத்திலே அமைதி, வளர்ச்சி, அனைத்து வளங்களும் நல்ல முறையிலே பாதுகாக்கப்படும். அந்த சுமுகமான தன்மை அந்த சுமுகனுடைய பிள்ளையாருடைய அனுகிரகத்துடன் நன்றாக அமைய வேண்டும். இந்த இடத்திலே சக்கரமடத்திலே பழைய பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கிறார். சின்ன பிள்ளையார் ஆதிசங்கர் பக்கத்திலே இருக்கிறார். அந்த பிள்ளையார் ராஜராஜ சோழன் காலத்து பிள்ளையார். கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜராஜ சோழன் அனுக்க கணபதி என்று பெயர். அனுக்க என்றால் அனுமதி. நல்ல செயல்களை நாம் செய்யும் பொழுது அதற்கான அனுமதியை பிள்ளையாரிடத்தில் பெற்று அந்த அனுஜியா கணபதி என்கிற கும்பாபிஷேகம் செய்கிறோம். அதில் பத்திரிகையிலே நாம் அனுஜி மிருசங்கிரகணம் என்று முதல்ல எழுதுகிறார்கள். அனுஜி அப்படி அந்த அனுஜியா கணபதியுடன் அந்த ஆசீர்வாதத்துடன் குருவனுடைய பார்வையிலே 100 வருஷங்கள் நம்முடைய நன்மைக்காக அருள்மைகளை வழங்கி பல்வேறு பூஜைகளை செய்து உபவாசங்களை நோன்பு இருந்து பாத யாத்திரை சென்று தெய்வத்தின் குரலை நமக்கு கணித்து அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய பார்வையுடன் ஆசையுடன் அதே போன்று இந்து சமுதாய மக்களுடைய ஒற்றுமைக்காக நம்முடைய ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்து சமய மன்றத்தை தொடங்கி அதை 2 பெரியவர்களும் அதை சிறப்பாக நடத்தி பல்வேறு சமூகங்களும் அனைவரும் இணக்கமாக இருந்து நம்முடைய சமுதாய பணிகளிலே சுணக்கம் இல்லாமல் நம்முடைய கோவில்கள் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகங்கள் நடைபெற வேண்டும். அனைத்து சமுதாய மக்களும் இந்துக்களாகவே வாழ வேண்டும் என்பதற்காக அனைவரும் திருநூறு, சந்தனம், குங்குமம் போன்று திலகதாரணம் செய்து கொண்டு வார வழிபாட்டு மன்றங்கள், திருவிளக்கு பூஜைகள் எல்லாம் செய்து சிறந்த இந்துக்களாக வாழ வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல ஊரிலேயே பல கும்பாபிஷேகங்களுக்கும் எந்திர தகவல்களை கொடுத்து அட்டமல்லர மருந்துகளை கொடுத்து கும்பாபிஷேகங்களை நடத்தி கொடுத்து நம்முடைய பூமாதேசத்தில் அதன் மூலமான பல புஸ்தகங்களையும் எழுத வைத்து
அறவழி வாசகம் என்று ஆரம்பித்து சமய களஞ்சியம், சேக்கிழார் வழி சிவஸ்தலங்கள், திருமுறை திருத்தலங்கள், இந்து சமய செய்தி என்று பல்வேறு வெளியீடுகளை எல்லாம் செய்து புலவர் வெங்கடேசன் மூலமாக இந்து தமிழ் கவிஞர் மன்றம் என்பதாக கற்பக பிள்ளையார் கோவில் திருவிங்க இங்கே கோவில் இதில் இந்து தமிழ் கவிஞர் மன்றம், சரவண சதாசிவம், இப்படி பல தமிழறிஞர்கள் மூலமாக பல்வேறு சமய பிரச்சாரத்தை எல்லாம் செய்து ஆட்சி வழங்கி இன்றைய தினம் பங்குனி உத்திர திருநாளிலே நல்ல சங்கல்பத்துடன் இதை துவக்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய தங்கம் அவர்கள் பல மாதங்களாக இங்கே இதை தொடர்பில் இருந்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். அவருக்கு மிகவும் ஊக்கத்தையும் உறுதுணையாகவும் இருந்து அழித்தர் அவர்கள். ராஜசேகரன் ராஜசேகரன் அவர்கள், அவர் சமுதாயத்திலே நல்ல படித்தவர் மற்றும் ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர்களுக்கெல்லாம் பலத்தை அளிக்கும் விதமாக, உற்சாகத்தை அளிக்கும் விதமாக சென்னையிலிருந்து செம்மங்குடி சங்கரன் அவர்கள், அந்த செம்மங்குடி சீனிவாசையர் என்பது பிரபலம், செம்மங்குடி அந்த ஊரில் சார்ந்த சங்கரன் என்பவர்கள் காஷ்மீரத்திலே காஞ்சி சங்கர படத்தின் பணியை அங்கே பொழுதில் சென்று பார்த்து வருகிறார். இந்த முதலியார் சமூகத்தினுடைய வளர்ந்தேடும் விழா வைபவத்திற்கு இணைப்பு பாலமாக அவர் இருந்து இதை மேற்கொண்டு இன்னும் திறம்பட செய்து பல ஊர்களில் இருக்கக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர், பல ஊர்களில் இருப்பவர்களுக்கும் இது போன்ற, அதாவது குருவனுடைய பார்வை இருக்கும் பொழுது நம்முடைய இன்னல்களெல்லாம் நீங்கி இன்பம் என்பது இல்லறத்திலே மேலும் மேலும் வளரும். அதற்காக இந்த குருவனுடைய பார்வையோடு ஏகாம்பரநாதனுடைய ஆசீர்வாதம், காமாட்சியம்மனுடைய ஆசீர்வாதங்களுடன் இந்த விழா சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெற்று அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அளித்து, பெற்றோர்களுக்கு நாம் நம்முடைய மரபுப்படி நம்முடைய பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி கல்யாணத்தை செய்து வைத்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்திலே இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு இல்லறத்தை, இல்லறம் என்பது உத்தம ஆசிரமம் என்று குறிப்பிடுகிறார்கள். உத்தம ஆசிரமம் என்றால் உயர்ந்த ஆசிரமம். எப்படி என்றால் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் ஞான வழியிலே இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு. ஞானத்தை போற்றுகின்ற அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், சாதுக்கள், இவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லறத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று கல்வி பயிலக்கூடிய பிரம்மச்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த மாணாக்கர்களை போஷிக்கக்கூடிய, குழந்தை செல்வங்களை போஷிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இல்லறத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறது. இதற்குரிய பெருமையை திருக்குறள் போன்ற பல நூல்களிலேயும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இல்லறம் என்பது நம்முடைய இந்து சமயத்தினுடைய பெருமைக்குரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த ஸ்தாபனத்தில் இல்லறம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இல்லறம் என்பது நம்முடைய தர்மத்திற்கு, நம்முடைய நாட்டிற்கு முக்கியமானது. இதனுடைய புனிதத்தன்மை, இதனுடைய பெருமை, இதனுடைய கலாச்சாரத்தை வரக்கூடிய தலைமுறையை சார்ந்தவர்கள், இளைஞர்கள் நல்ல முறையிலே பின்பற்றி அதை பாதுகாக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காமாட்சி கல்யாண மண்டபத்திலே இன்னொரு நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கல்யாணம் செய்து கொண்டு 50 வருஷத்தை நிறைவு செய்தவர்களுக்காக
இன்றைய தினம் பங்குனி புத்தக திருவிழாவை அப்படி நாம் எல்லாம் மேலும் பரப்ப வேண்டும், மேலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் காமாட்சி கல்யாண மண்டபத்திலே இங்கு கோயில் பக்கத்திலே ஹோமம் நடத்தி கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம் நடத்தி இன்றைக்கு பல பேரும் 50 வருஷத்தை நிறைவு செய்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அது போன்ற நிகழ்ச்சியும் வேறொரு சமயத்திலே ஏற்பாடு செய்யப்படும். இதெல்லாம் என்னவென்றால் இந்து சமயம் ஒரு அறிவியல். இந்து சமயம் என்பது சமுதாய நோக்கத்தோடு இருக்கக்கூடியது. அதே போன்று இந்து சமயம் என்பது ஒரு தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆளுமை. இந்த இதில் முதலியார் சமூகமானது பல துறைகளிலேயும் முதன்மையாக விளங்கி பல கோவில்களையும் சிறப்பாக நிர்வாகம் செய்து தர்மகர்த்தாக்களாக விளங்கி அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பு இங்கு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி முதலியார் சமூகத்தின் மூலமாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டோம். அங்கேயும் சொல்லியிருக்கோம், கிராமத்திலே பிள்ளையார் கோவில், முருகன் கோவில், சிவன் கோவிலுக்கு மற்ற கோவில்களுக்கு தர்மகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சார்ந்த அரங்காவலர்கள் எல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அதுவும் விவரம் பிறகு சங்கரன் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். அந்த நிகழ்ச்சியை ஒரு நடத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவிலுடைய நிலங்கள், கட்டடங்கள், அதிலிருந்து வரும் வருமானம் எப்படி வருகிறது, அங்கு பூஜைக்கான ஏற்பாடு எப்படி, உற்சவத்திற்கான ஏற்பாடு, அதற்கு நாமெல்லாம் நகரத்தில் இருப்பவர்களெல்லாம் எப்படி உதவி செய்ய வேண்டும், அந்த தர்மகர்த்தாக்களுக்கு என்றெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். மொத்தத்திலே ஆன்மீகம், தர்மம், சமுதாயம், சமூகம் இது வளர்வதன் மூலமாக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்து சமயத்திலே அந்த ஒற்றுமைக்காக வெவ்வேறு சமூகங்கள் இணக்கமாக இருந்து எல்லாம் சேர்ந்து இந்து மதத்தை வலுப்படுத்துவதற்கு, அதன் மூலம் அனைவரும் இறைவனுடைய அருளை பெற்று, அருளையும் பொருளையும் பெற்று சிறப்பாக விளங்குவதற்கு எதிர்கால சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல ஒரு ஏற்பாட்டினை இதன் மூலம் செய்து அவர்களும் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தி அவர்களும் கலாச்சாரத்தையும் அவர்கள் பாதுகாத்து மொத்தத்திலே தலைமுறையாக வரக்கூடிய இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் தங்கு தடையின்றி மேலும் நல்ல சந்ததிகள் நல்ல ஒரு தர்மம் வளர்வதற்கு அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சியுடைய இருக்கிற காமாட்சி அம்மனையும் உமாலிங்கன சங்கராந்த குஜ கங்கண விகிதம் லிங்கம் ஏகாம்பரநாதஸ்ய சைகதம் சமுபாஸ்மகைங்கிற ஏகாம்பரநாதரையும் பெருமாளுடைய சிவனையை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதரையும் குருவருளையும் பிரார்த்திக்கின்றோம். சங்கர ஜெய ஜெயசங்கர. இது இன்றைக்கு சில குடும்பத்தை சார்ந்தவர்களால் இணைய வழியாக பலரையும் இணைக்கக்கூடிய முயற்சியும் இதில் துவங்க இருக்கிறது. இதுலேயும் சில பேருக்கு யாரும் சொல்றீங்க, நிறைய பேருக்கு நான் நிறைய சொல்றேன். இவங்களுக்கும் இவங்க குடும்பத்திலையும் கல்யாண திருமணம் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த குருவுடைய அருளால் அனைவருக்கும் அந்த குரு பார்வை நல்ல முறையில் அமைந்து அனைவருக்கும் சௌக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அதை கொண்டு சேர்க்கிறார். வம்சம் வம்சம் 5000 திருமணங்கள். அதான் இப்போ முக்கியமாக இருக்கிறது எச்சரிக்கிறார் வம்சம். தற்பொழுது இந்து சமயத்திலே கல்வி, பொருளாதாரம் அதோடு சேர்ந்து இந்த திருமணம் என்பது முக்கியமான ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. அதனால் தான் இதில் கவனம் செலுத்தி இதை நாம் சிறப்பாக செய்யும் பொழுது ஒரு தலைமுறையை நாம்
நல்ல முறையில் வளர்த்த ஒரு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த இந்த பெருமக்கள் பயிற்சி வேலை வாய்ப்பு ஆமாம் நிறைய சேர்க்கிற அம்சம் குன்றத்தூர் போயிட்டு வந்தோம். நீங்கள்